எப்போவாச்சும் ராத்திரி வானத்தை அண்ணாந்து பார்த்து இந்த நட்சத்திரத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிச்சிருக்கீங்களா? மனுஷங்க பல 100 வருஷமா இந்த கேள்வியை கேட்டுட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நாம அந்த நட்சத்திரங்களுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த மர்மமான உறவை விளக்க முயற்சி பண்ற ஒரு பழங்கால வழிகாட்டியை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இப்ப நாம பாக்குறது ஒரு விஷுவல் மேப் மாதிரி. இது இந்து ஜோதிடத்துல சொல்ற 9 அண்ட சக்திகளோட ரகசியங்களை திறக்கிற ஒரு சாவி அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பழங்கால அறிவு பெட்டகம்னே சொல்லலாம். இதுதான் நம்ம தேடலோட மையப்புள்ளி. உண்மையாவே இந்த கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துதா? இந்த பழங்கால சாட்டு அந்த ஆழமான கேள்விக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதில கொடுக்குது. சரி, நம்ம பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல இந்த அண்ட வரைபடத்தோட அடிப்படைகளை புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் ஒவ்வொரு கிரக கூட்டமா திரிச்சு ஆராய போறோம். கடைசியா இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி ஒரு வழிகாட்டியா அமையுதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம முதல் பகுதிக்குள்ள போவோம். இந்த வானத்து சக்திகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வரைபடத்தோட அடிப்படை விதிகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சார்ட்டை நாம ஆழமா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சுக்கணும். இது ஒரு நம்பிக்கை அமைப்பை விளக்குது. இதுதான் உண்மைன்னு சொல்லல. அதனால இதை நாம ஒரு மரியாதையோட ஒரு தகவலா மட்டும் அணுகுவோம். முதல்ல நவகிரகம்னா என்னன்னு பார்த்துடலாம். இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. நவன்னா 9, கிரகம்னா பிடிக்கிறது இல்லனா செல்வாக்கு செலுத்துறதுன்னு அர்த்தம். ஆக மனித வாழ்க்கையில செல்வாக்கு செலுத்துறதா நம்பப்படுற அந்த 9 அண்ட சக்திகள் தான் இந்த நவகிரகங்கள். இப்போ நம்ம பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு. நம்ம வானத்துல ரொம்ப பிரகாசமா தெரியிற 2 ஒளிகள், அப்புறம் செயலுக்குரிய ஒரு கிரகம். இவங்களோட ஆரம்பிக்கலாம். முதல்ல சூரியன். நம்ம சூரிய குடும்பத்தோட மையமே இவர்லாம். இந்த அமைப்புல இவர் வெறும் நட்சத்திரம் மட்டும் இல்ல, அதிகாரம், ஆன்மா, மரியாதை இதுக்கெல்லாம் சின்னமா கருதப்படுறாரு. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா ஆகுது. சூரியனோட நல்ல ஆற்றலை நாம பெற இந்த வரைபடம் சில நடைமுறை வழிகளை சொல்லுது. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், மத்தவங்கள பத்தி தப்பா பேசக்கூடாது. பரிகாரமா சூரியனோட தானியமா கருதப்படுற கோதுமைய தானம் பண்ண சொல்றாங்க. அடுத்ததா நாம பாக்கறது சந்திரன். ராத்திரிக்கு வெளிச்சம் தர இவர் நம்மளோட உள் உலகத்தை, அதாவது நம்ம மனசு, உணர்ச்சிகள், முக்கியமா அம்மா கூட இருக்கிற உறவை குறிக்கிறாரு. சந்திரனோட சக்தியை பேலன்ஸ் பண்ண இந்த சார்ட் என்ன சொல்லுது? பௌர்ணமி அன்னைக்கு கோவில்ல வழிபடலாம். ரொம்ப முக்கியமா அம்மா கூட சண்டை போடவே கூடாதாம். பரிகாரமா பெண்களுக்கு தூய்மையோட சின்னமான வெள்ளை துணிய தானம் செய்ய பரிந்துரைக்கிறாங்க. இப்போ செவ்வாய் கிரகம். போர் கடவுள்னு சொல்லப்படுற இவரு நம்ம ஆற்றல், தைரியம், அப்புறம் நம்ம கூட பிறந்தவங்க கூட இருக்கிற உறவை குறிக்கிறாரு. செவ்வாய்க்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு இங்க இருக்கு. நம்ம உடன் பிறந்தவங்களுக்கு உதவணும், நிலத்தை தவறா பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு பரிகாரமும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு பாருங்க. 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை ரத்த தானம் செய்யணுமா. சரி, வாங்க அடுத்த செட் கிரகங்களை பார்ப்போம். அறிவு, ஞானம், உறவுகள்னு இவங்கள ஒரு பெரிய டீச்சர்ஸ் டீம்னே சொல்லலாம். இப்போ நாம சந்திக்கிறது புதன். கிரகங்கள்லயே ரொம்ப வேகமான தூதுவர் இவர். அதுக்கு ஏத்த மாதிரியே இவர் கம்யூனிகேஷன், புத்திசாலித்தனம், வியாபாரம் இதுக்கெல்லாம் அதிபதியா கருதப்படுறார். புதனோட ஆற்றலை அதிகமாக்க அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பரிந்துரைக்கப்படுது. சித்தர்களோட ஞான நூல்களை படிக்கிறது ஒரு வழி. தவிர்க்க வேண்டியது நேர்மையா இல்லாம இருக்கிறது. பரிகாரமா திருப்பதி வராகரை வணங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கிரகங்கள்லே ரொம்ப பெரிய கிரகமான குரு, அதாவது வியாழன். இவர் ஞானம், வளர்ச்சி, அப்புறம் ஆசிரியர்களோட கிரகமா மதிக்கப்படுறார். குருவோட அருளை பெற சில வித்தியாசமான வழிகள் இங்க இருக்கு. மழை பெய்யறப்போ தியானம் பண்றது. தவிர்க்க வேண்டியவை குருவை நிந்திக்கிறது, மரங்களை வெட்டுறது. பரிகாரமா சிவன் வழிபாடு செஞ்சு திருவாசகம் ஓத சொல்றாங்க. இப்போ சுக்கிரன், அதாவது வெள்ளி. இவர்தான் அன்பு, அழகு, கலைகளுக்கான கிரகம். உலகத்துல இருக்கிற இன்பங்களையும் இவரே குறிக்கிறார். சுக்கிரனோட சக்தி பெண்களோட இருக்கிற உறவை மையமா வச்சிருக்கு. செய்ய வேண்டியது பெண்களை போற்றுறது, செய்யக்கூடாதது பெண்களோட சாபத்தை வாங்குறது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பரிகாரமும் அதுவேதான், பெண்களை மதிக்கிறது. இப்போ நாம கடைசி செட்டுக்கு வர்றோம். நிறைய பேர் பயப்படுற கிரகங்கள் இவங்க தான். நம்ம கர்மா, வாழ்க்கை பாடங்கள், அப்புறம் ஆன்மீக வளர்ச்சி இது எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள். சனி பகவான். இவரை ஒரு பெரிய டீச்சர் மாதிரி பார்க்கலாம். ஒழுக்கம், பொறுப்பு, நீதி இதுக்கெல்லாம் அதிபதி இவர்தான். நீதியோட அதிபதியான சனியோட வழிகாட்டுதல்கள் எல்லாமே நேர்மைய மையமா வச்சுதான் இருக்கு. செய்ய வேண்டியது நீதி தவறாம நடக்கிறது. தவிர்க்க வேண்டியது பொய் சாட்சி சொல்றது. பரிகாரமா ஊனமுற்றவங்களுக்கு உதவ சொல்றாங்க. ராகுவையும் கேதுவையும் நாம ஒன்னாவே பார்க்கலாம். ஏன்னா இவங்க நிஜமான கிரகங்கள் கிடையாது. இவங்கள நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க.
நம்மளோட ஆசைகளையும் அதுல இருந்து கிடைக்கிற விடுதலையையும் இவங்க குறிக்கிறாங்க. இந்த 2 நிழல் கிரகங்களுக்கும் என்ன வழிகாட்டுதல்னு பார்ப்போம். ராகுவுக்கு துர்க்கையையும் காளியையும் வழிபட சொல்றாங்க, மத்தவங்கள ஏமாத்தக்கூடாது, பரிகாரம் சிவன் வழிபாடு. கேதுவுக்கு விநாயகரை வழிபட சொல்றாங்க, பொது சொத்தை சேதப்படுத்தக்கூடாது, இங்க பரிகாரமும் விநாயகர் வழிபாடு தான். சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இவ்வளவு விஷயங்களை பார்த்தோமே, இதெல்லாம் மொத்தமா சேர்த்து பார்த்தா என்ன அர்த்தம்? இந்த வரைபடத்தோட பெரிய தத்துவம் என்ன? அப்போ இந்த சார்ட்டோட உண்மையான மெசேஜ் என்ன? இது வெறும் ஜாதகம் பார்க்கற மாதிரி இல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ற சின்ன சின்ன விஷயங்களை கூட இந்த அண்டசக்திகளோட இணைக்குது. இது மூலமா நம்ம வாழ்க்கையோட பொறுப்பை நம்ம கையிலே கொடுக்குது. சொல்லப்போனா இது கவனமா வாழ்றதுக்கான ஒரு கைடு மாதிரி. அப்போ கடைசியா ஒரு கேள்வி, நம்ம பாதை நட்சத்திரங்கள்ல ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கா, இல்ல நாம ஒவ்வொரு நாளும் எடுக்கிற முடிவுகள்ல எழுதப்படுதா? இந்த பழங்கால ஞானம் விதிக்கும் நம்ம முயற்சிக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க?